பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் வாக்குத்தத்தமாய் உங்களோடு பங்கு வைப்பதில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து செம்மையாய் கடந்த மாதம் முழுவதும் நடத்தினவர் இந்த மாதத்தின் இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தந்து ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயம் வேதனை உள்ளது. பயம் நம்முடைய திராணியை பலனை நஷ்டப்படுத்துவது. பயம் என்பது நாம் செய்யக்கூடிய காரியத்தையும் ஒரு மனிதனை செய்ய விடாதபடிக்கு உன்னால் இயலாது என்று சொல்லி மனம் அடிவாக்கி ஹல்லேலூயா தடுத்து விடுகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். பயப்படாதே. எதை குறித்து எதை நினைத்து பயப்படாமல் இருக்க வேண்டும்? நாளை என்னென்ன பிரச்சனைகள் உண்டு, நாளை என்னென்ன சூழ்நிலைகள் உண்டு, என்னென்ன தேவைகள் உண்டு, இந்த நெருக்கம் உண்டு, நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்கும் போது ஒரு பயம் தொற்றிக்கொள்ளத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையில் என்ன சொல்றார்? பயப்படாதே என்று சொல்லி அப்படியே நிறுத்தி விடாமல் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இதை நினைத்தால் ஒரு தெய்வ பிள்ளை பயம் அற்ற ஒரு தெய்வ பிள்ளையாய் காண முடியும். எனக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்னை அழைத்த தெய்வம், என்னை தெரிந்தெடுத்த கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே எதை குறித்து நாம் கலங்கி பயப்படுகிறோமோ, வாழ்க்கையில் என்னமாய் முடியும், எப்படி இது சம்பவிக்கும், எப்படி இது வந்து பவிக்கும் என்று ஒரு தேவ பிள்ளை கலங்கி புலம்பி பயப்படுகிறானோ, அந்த காரியத்தில் கர்த்தர் சொல்கிறார், பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அந்த எந்த விஷயத்தை குறித்து பயம் வருகிறதோ, ஒரு தேவ பிள்ளை தேவனை சேர்ந்து கொண்ட, தேவனை பற்றி கொண்ட, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு தேவ பிள்ளை ஆனாலும் உலகத்தில் இருக்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு வரும். ஆனால் பயம் வேண்டாம். அந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு நீ பயமற்று உண்மையான ஒரு வாழ்க்கையை, உண்மையான ஒரு தெய்வ பிள்ளையாய் உன் ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடுவாயானால் உனக்கும் பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பயத்தின் நடுவில் பயப்படாதே என்று சொல்லுகிற தெய்வ சப்தம். சூழ்நிலைகள் பயப்படுத்தலாம், எதிர்பார்க்கிற நன்மைகள் முடங்கும் போது அந்த பயம் வரலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையோ, பயப்படாதே, சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிகூறு, உன் வாழ்வில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வேன். இந்த கால வேளையிலும் பயம் ஹல்லேலூயா நீங்கி எந்த விஷயத்தை குறித்தெல்லாம் பயப்படுகிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பொறுமையாய் ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பார் என்று நம்பி காத்திருப்போம். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். பயம் வேண்டாம். யோபு 5ஆம் அதிகாரத்தில் அதன் 9வது வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை அவர் யோபுவின் வாழ்க்கையிலும் செய்தார். சோதனை வராமல் இல்லை. காரணம், யோபு தன் வாழ்க்கையில் அதை டிக்ளேர் பண்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. அன்றைக்கு யோபுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க ஆலோசகர் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஒரு வேத புத்தகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கோ
தேவன் தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார். வேத புஸ்தகம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பயப்படாதே. ஹல்லேலூயா. யோபுக்கு சொல்லுவதுக்கு ஆள் இல்லை, அவனுக்கு சொல்வதுக்கு ஆள் இருக்கு. ஆமே, இந்த பிராமிஸை கர்த்தர் கொடுத்துருக்கார். ஆனால் யோபு அந்த விசுவாசம் உள்ளவனாய் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று நம்பி இருந்தார். இந்த நம்பிக்கை உன் வாழ்வில் இருக்கட்டும், இந்த விசுவாசம் உன் வாழ்வில் இருக்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் என் வாழ்வில் செய்வார். ஆகவே அப்படி ஒரு எண்ணம் உன்னுடைய வாழ்வில் வந்தாலே, அப்படி ஒரு சிந்தை உன் வாழ்க்கையில் வரும்போதே பயம் தானாய் மாறிப்போம். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் ஆபிரகாமோடு கேட்கிறான். எல்லா பலிக்குரிய எல்லா வஸ்துக்களும் இருக்கிறது, நெருப்பு, கத்தி, விறகு எல்லாம் இருக்குது, பலி ஆடு எங்கே? அவன் பயப்படாமல் ஒரு பதிலை சொன்னான், கர்த்தர் பார்த்து கொள்வார். எஸ், கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்கிற அந்த விசுவாசம் உன் வாழ்வில் இருந்தால் பயமற்ற ஒரு ஓட்டம் ஜெயத்துடன் நன்மையாய் செம்மையாய் உன் வாழ்க்கையில் ஓட தேவன் உதவி செய்வார். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 33வது வார்த்தை எப்படி சொல்லுகிறது? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஹல்லேலூயா. யார் ஆபத்துக்கு பயப்படாமல்? பயம் யாரை பற்றி கொள்ளுகிறது? ஆபத்து வந்தால் எல்லாருக்கும் அந்த பயம் தொற்றிக்கொள்ளும். ஆனால் யாருக்கு அந்த ஆபத்து வேளைகளிலும் பயம் இல்லாமல் அமைதியாயிருப்பார்கள்? வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, தேவனுக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ, தேவ வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ, தேவ கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு யார் யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் பயப்படாமல் அமைதியா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பயப்படாமல். ஆபத்து வரும், ஆனால் பயம் இருக்காது. ஏனெனில் என் தேவன் அறியாமல், என் தேவன் அனுமதியாமல் எதுவும் என் வாழ்க்கையில் வராது. அல்லேலூயா. அனுமதித்தால் அந்த காரியத்தை மேற்கொள்ள, அந்த காரியத்தில் ஜெயம் தர என் தேவனே பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அந்த இருதயம் அமைதியாயிருக்கும், பயப்படாது. அல்லேலூயா. அவன் பயம் வரும்போது தேவ சத்தத்துக்கு ஏதாவது நான் செவி கொடாமல் இருக்கிறேனா? நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் இருக்கு, ஆலோசனை இருக்கிறது, தேவனுடைய உபதேசங்கள் நம்ம கேட்கிறோம், இருந்தும் பயன்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தையின்படியே செவி கொடாமல் போன இடங்கள் இருக்குமானால், தேவ உபதேசத்திற்கு, தேவ கட்டளை கற்பனைகளுக்கு, தேவ ஆலோசனைகளுக்கு செவி கொடாமல் போன இடங்கள் இருக்குமானால் அந்த இடத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்த, ஆண்டவரே அந்த இடங்கள் நான் கீழ்ப்படியாமல் செவிகொடாமல் போனது உண்மை, என்னை மன்னியும் என்று சொல்லு. எல்லாருக்கும் வருகிற ஆபத்து நமக்கும் வரலாம், ஆனால் நாம் பயப்படாமல் இருப்போம். காரணம், பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்னோடு இருப்பதால். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் கர்த்தரே சொல்லுகிறார், பவுலிடத்தில் எல்லா அபிஷேகம் உண்டு, வல்லமை உண்டு, வரங்கள் உண்டு, ஆனாலும் கப்பல் சேதப்படுகிற அளவுக்கு புயல், மழை, காற்று என்று வந்த இந்த சூழ்நிலைகளில் நாம் எல்லாரும் ஜீவனுக்கு பயப்படுகிற நிலைமை, தப்பி பிழைப்போமோ என்கிற அந்த வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் ஹல்லேலூயா தூதனை அனுப்பி பவுலுக்கு சொல்கிறார், பவுலே பயப்படாதே, இந்த கடல் உனக்கு முடிவல்ல, இந்த காற்று உனக்கு ஒரு முடிவல்ல. அந்த காரியத்தை சொல்லும் போது ஆண்டவர் எப்பொழுதும் கேட்ட உடனே அதற்குரிய பதில் அல்ல சொல்லுவது. ஆமீன். அதன் பின்பு நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னா இந்த சூழ்நிலை நீ கடந்து வருவாய். ஆண்டவர் இந்த பவுலுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கடலோடு நின்று போவதல்ல. பிரைஸ் தி லார்ட். மாலுமி
ஆமே ஹல்லேலூயா பயப்படுகிறான். ஆமே ஹல்லேலூயா எல்லாரும் முடிந்தது என்று நினைக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமே இதோடு முடியாது, நீ ராயனுக்கு முன்பாய் ஆமே ஹல்லேலூயா சாட்சியா நிற்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில பிரைஸ் காட். ஆமே பயம் வேண்டாம். என்னை குறித்த திட்டம் நிறைவேறாமல் ஒன்றும் எனக்கு சம்பவிக்காது. என்னை குறித்த தேவனுடைய ஆமென் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் ஒன்றும் என் வாழ்வில் மேற்கொள்வதில்லை. அது எதை குறித்தும், ஜீவனானாலும் மரணமானாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நீங்க வாசித்தால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 50வது வசனம், இயேசு அதை கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்கிற ஒரு வார்த்தை. ஜெபாலய தலைவன் ஆண்டவரை கூட்டிட்டு தன் பிள்ளை சுகமில்லாம இருக்கிறா, படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்க அழைக்கிறான். வழியில் பல சம்பவங்கள் வருகிறது. ஆமேன். அந்த தடங்கள் நடுவில் ஒருவன் வீட்டில் வந்து சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் மரித்து போனாள். இந்த சத்தம் ஜெபாலய தலைவனுடைய காதுகளில் விழவும் தேவனும் இயேசுவும் அதை கேட்கிறார். உடனே சொல்லுகிறார், இயேசு அருகில் இருக்கிறதுனால் உடனே அந்த வார்த்தை வருகிறது, பயப்படாதே, மரித்து போனாள், பயப்படாதே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் இயேசு அருகில் இருந்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. எஸ், எப்பொழுது பயம் வரும்? முதலாவது நாம் பார்த்தோம், பிரைஸ் காட், தேவனுக்கு செவி கொடாமல் இருக்கும் போது. இப்பொழுது விசுவாசம் குறையும் போது நம் வாழ்க்கையில் ஆமென் பயம் தொற்றிக் கொள்ளுகிறது. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லாத பிரச்சனை. அவன் ஒரு தரிசனத்தை ஆலயத்தில் காண்கிறான். தரிசனம் கண்டாலே அந்த பயம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியதை சரி செய்வோம். கர்த்தர் நம்முடைய பயங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். எதுக்கு எந்த காரியத்துக்கு செவி கொடுக்கலையோ அதை செவி கொடுப்போம். எதில் விசுவாசம் குறைவா இருக்கு அந்த விசுவாசத்தை பலப்படுத்துவோம். விசுவாசம் எப்படி பலனடையும்? தெய்வ வசனத்தை வாசித்து விசுவாசித்து நம்பி அதை செயல்படுத்தும் போது. இந்த நாளில இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற இந்த வாக்குத்தத்தம், பயப்படாதே. கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசித்தவர்களாய், தேவனுக்கு செவி கொடுத்தவர்களாய் இந்த நன்மையை சுதந்தரித்துக் கொள்வோம். செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலைவேளையில் நம்முடைய கரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்க, இந்த மாதம் பயமற்ற கர்த்தர் எங்களுக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் என்பதை விசுவாசித்து அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ள, அதன் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற செவிகொடாத நிலைமைகள், தடையாயிருக்கிற அவிசுவாச நிலைமைகள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போக, ஆண்டவரே எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பயம் மாறி கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியங்களை, அதிசயமான காரியங்களை, மகிமையான கிரியைகளை கண்டுகொள்ள கர்த்தர் எல்லா தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்துவீராக. ஒவ்வொரு இருதயங்களிலும் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, விசுவாசித்து சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த மாதம் முழுவதும் பயமில்லாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God bless you. Praise the Lord.